ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி மேட்ச் பாக்ஸ் வத்தி பெட்டி வச்சு ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது மேலே வேறு எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பெயிண்ட் மட்டும் பண்ண போகிறோம். இதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா கோட்டிங் பேப்பர் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட்டு பெயிண்ட், அதுவும் ஒரு 2 to 3 கோட்டிங் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதில் இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி நான் வரைகிற மாதிரி நீங்களும் வரைங்க. ஸோ தேட் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக உங்களுக்கு இருக்க போது. சாதாரண வத்தி பெட்டியை வச்சு இப்படி கூட பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் ஆச்சரியப்படுற விதத்துக்கு இந்த கிராஃப்ட் இருக்க போது. கூடவே நீங்கள் நிறைய பேர் கேட்ட கிராஃப்ட்டும் இது. ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட், ஷார்ட் அண்ட் க்யூட் லிட்டில் கிராஃப்ட் அப்படின்றதுனால நீங்கள் கட்டன்னு எடுத்து இது பண்ணிடலாம். வாட்டர் கலர் இருந்தால் கூட அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். ஆனால் தினம் இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேக்டஸ் அப்படின்றத நான் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ கேக்டஸ் அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்குமே இப்போ நிறைய பிடிச்சிருக்கு இல்லையா? ஸோ க்ரீன் கலர் இப்படி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே அப்படியே ஒயிட் கலரை நம்ம நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அந்த கேக்டஸுடைய அந்த பாடிக்கு அந்த க்ரீன் கலரில் லைட்டாக இந்த ஒயிட் அப்படின்றது ஒரு குட் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான கேக்டஸாக இது கிடைக்கும். கீழே இருக்கிற அந்த சாயில் பவுல் இருக்கு இல்லையா? ஸோ பாட் மாதிரி. ஸோ அதுக்கு ஒயிட் கலர் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றேன். இதுக்கு நீங்கள் ப்ரௌன் கூட கொடுக்கலாம். நம்ம பேக்ரவுண்ட் சால்வெண்ட் பிங்க் கொடுத்ததால நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த கேக்டஸில் ஒரு சின்ன ஃப்ளார் இருக்கா மாதிரி நான் வரைகிறேன். அதோட சென்டரில் ஒரு சின்ன ரெட் டாட் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாட் இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் நம்ம அழகாக ஒரு ஸ்மைலி வரைய போகிறோம். ஸோ தட் இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மைலிக்காக இப்போ நான் அந்த கருப்பு கலரில் கண்ணு, அதுக்கப்புறமா அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் கொடுக்க போகிறேன். ப்ளஸ் கேக்டஸ்க்கு அந்த முள் இருக்கும் இல்லையா, அந்த முள்ளெல்லாம் நம்ம அழகாக இந்த மாதிரி லைட்டாக அப்படி சின்ன ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோன்னா பக்காவாக இந்த கேக்டஸ் அப்படின்றது நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்மைலிங் ஃபேஸ், அந்த ஸ்மைலிக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்மைலிங் கொடுத்து முடிச்சுட்டா இதை கொஞ்சம் நேரம் நம்ம காய வைக்கலாம். இதுக்கு அடிஷ்னலாக பேக்ரவுண்டில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக எதாவது பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. நான் இதில் ஸ்மைல் அப்படின்ற ஒரு சின்ன வேர்டை எழுதுகிறேன். இப்போ இதுக்கு சைடில் நான் சொன்ன மாதிரியே வேறு ஏதாவது நீங்கள் டெக்கரேஷன், வேறு ஏதாவது சின்ன டீட்டெயிலிங் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சு கொடுக்குறேன். அதுவே பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி எல்லோ கலர் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு நல்லா இதை ட்ரை பண்ணி எடுத்து வச்சிடணும். ஒரு 1/2 hour போதும் இது காயறதுக்கு. ஆக்ரலிக் பெயிண்ட்னா வாட்டர் கலர்னால் உங்களுக்கு 15 minutesலேயே காஞ்சிடும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் இதை அப்படியே நம்ம திருப்பிட்டு காய வச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் மேக்னெட் நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா, அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை எடுத்து இதில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக இதர் ஃபெவிக்விக், ஃபெவிபாண்ட் இல்லை க்ளூகன் எது உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இதில் நான் அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை அட்டாச் பண்ணி இதில் ஸ்டிக் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை நீங்கள் ரொம்ப அழகாக உங்கள் ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சிடலாம். பார்க்கும் போதெல்லாம் சிரிக்க மறக்கக்கூடாது, ஓகே? ஸோ இந்த பத்தி பெட்டியிலேருந்து, அதாவது மேட்ச் பாக்ஸ்லேருந்து ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரி இருக்குது பாருங்களேன், அந்த ஹார்ட்டின் ஷேப்போட இல்லை, க்யூட்டாக இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை உங்கள் ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே நிறைய டிசைன்ஸ் நீங்கள் மேட்ச் பாக்ஸ் வச்சு பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், க்யூட் அண்ட் காஸ்ட் எஃபெக்ட், அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப அழகான ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஸ்மைல் இந்த மாதிரி நம்ம இதில் வாக்கியம் எழுதியிருக்கோம் இல்லையா, வேர்ட்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் நிறைய வேறு ஏதாவது ஜாய், என்ஜாய் அந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.